விட்ரேனி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துருக்கோம். இந்த வீடியோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நிறைய பிகினர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன லெவல்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க்காக இருந்தது, இப்போ நாளைக்கான அதாவது வீக்லி எக்ஸ்பீரியான நிஃப்டிக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அது மட்டும் இல்லை நிறைய இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லா லெவல்ஸுமே வந்து 1 by 1 பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துரும். நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம சொன்ன லெவல்ஸு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,104 அப்படின்ற ரேஞ்சு வந்து நேற்று தொட்டு நின்றுது. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகும். கிட்டத்தட்ட 22,468 தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றதை பாருங்களேன். ஃபஸ்ட்டு 1 hour என்ன பண்ணியிருக்காங்க, 22,104 வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப்பாக இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 254 புள்ளிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாசிட்டிவில் கிட்டத்தட்ட 1.15% வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாசிட்டிவில் கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. ஓகே, இப்போ நாளையை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 22,468 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அதையும் பிரேக் அவுட் பண்ணதுனா 22,500 அப்படின்றது ஒரு அடுத்த ரெசிஸ்டண்ட். ஏன்னா ஒரு ரவுண்டு ஃபிகர். ஓகேங்களா? 22,468 அண்ட் 22,500 அப்படின்ற ரேஞ்சு வந்து நாளைக்கு ரெசிஸ்டண்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 22,500 பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்னா 22,754 அப்படின்ற ரேஞ்சு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ சப்போர்ட்டு அப்படின்ற பொறுத்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த 22,300 அப்படின்ற ரேஞ்சு வந்து நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். 22,300ன்றது சப்போர்ட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 22,104 அப்படின்ற ரேஞ்சு வந்து நாளைக்கு சப்போர்ட் ஆக்டாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான இன்ட்ராடே நாளைக்கான முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த டேக்கெலாம் நம்ம ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்ப்போம். ஸோ இப்போ நாளைக்கு எக்ஸ்பிரிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நிஃப்டிக்கு இதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ ரீட்ரேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மந்த்லியில் போட்ட ஃபிப்னோசி இது, அதுக்கான ட்ரெண்ட் லைனும் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி 1 hour என்ன நடந்திருக்கு, கரெக்டாக வந்து பிரேக் அவுட் பண்ணி நம்மள ஒரு ரெசிஸ்டண்டான 48,631 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நான் உங்கள்கிட்ட நேத்தியே நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்ட் லைனு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த 48,631 மேலே போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் அப்படின்ற பொறுத்து பார்க்கும்போது 49,000 அப்படின்றத நான் நேத்தியே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா 1 hour பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக 1 hourலேயே மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 48,631 ரெசிஸ்டன்ட் ரேஞ்சில் மார்க்கெட் மோதி நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரீட்ரேஸ் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை ரீட்ரேஸ் பண்ணுற மாதிரி வந்து இப்போ ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்போ நாளைக்கு வந்து கிளியரான ஒரு நாளைக்கு கிளியரான ஒரு வியூ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னையோட ஹை கிட்டத்தட்ட 48,650 இதை நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்னா நான் ஸ்டாப் மூவிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 48,650 மேலே போகுது அப்படின்னாலே 350 புள்ளிகள், அடுத்த 350-400 புள்ளிகள் வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது 49,060 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை நோக்கி. ஓகேங்களா? அப்போ 49,000 நாளைக்கு 49,550, 49,060 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ட். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டன் ரேஷியோ லெவல். இந்த பக்கத்தில் பாருங்கள் 0.6 49,060 போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஃபிபோனாச்சியோட கோல்டன் ரேஷியோ லெவல்ன்றதுனால முக்கியமாக இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட், அதாவது ஒரு ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுனாலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக நீங்கள் வந்து ஒரு கால் சைடு போகக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான், ஏன்னா ஒரு முக்கியமான லெவல் 49,000ன்றது ஒரு ரவுண்ட் ஃபிகர். அது மட்டும் இல்லை ஒரு கோல்டன் ரேஷியோ லெவல்லையுமே இந்த ரெசிஸ்டண்ட் வரதுனால ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு தான் போவாங்கன்றது வந்து கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 49,000க்கு மேலே போணுச்சுனாலும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து கால் சைடு போகிறதுக்கு பெட்டரான இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. சப்போர்ட்டை பார்த்துரும். இப்போ 48,631 கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து நிற்கிது. ஒன்ஸ் நாளைக்கு வந்து இது ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே வருதுன்னா எது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கேப் அப்பாக கூட இருக்கலாம்னு வச்சிங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48,685 அப்படின்றது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் கீழே வருதுன்னா இந்த டேவோட லோ 47,850 அப்படின்றது நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்துரும்.
ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஸ்லோவாக மூவ்மெண்ட் நடந்தாலுமே வந்து எப்படி வந்து பேங்க் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் 1 ஹவரில் முடிச்சிட்டாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களையுமே நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோமோ அதேமாதிரி இந்த இடத்துலையுமே நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரெண்டு படி தான் வந்து போகிற மாதிரி எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை படி நீங்கள் பாருங்கள். இப்போ ரெண்டு இடத்துல மோதி இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல எப்படி ஓகே. இப்போ இந்த இடத்துல இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிக்கிங்க. நாளையை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணி நிற்கிது. ஆனால் ஃபின் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா 23,223 அப்படின்ற ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுனாலே ரெசிஸ்டண்ட்டு. நாளைக்கு 23,223 மோதி நிற்கிது அப்படின்னா அது 1 ஹவருக்குள்ளேயே நடக்கலாம். இல்லை 1 ஹவர் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் கூட இன்றைக்கி நடந்த மாதிரி அப்படியே நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டண்டான ஒரு கோல்டன் டே செலவு பார்த்தீங்கன்னா 23,223 நிற்கிது. கிட்டத்தட்ட நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 23,050 முடிஞ்சிருக்காங்க. நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 புள்ளிகள் பாசிட்டிவ் ஆனிச்சுன்னா இந்த 23,223 நின்றுடும் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 23,050 இன்னைக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த 23,050க்கு கீழே வந்துருச்சுன்னா 22,878 தான் சப்போர்ட்டு. இது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 22,800. அதுக்கும் கீழே வருதுன்னா 22,665. இது வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 1 ஹவர் வந்து நான் ஸ்டாப் மூவ் தான். இவங்க பார்த்தீங்கன்னா 334 புள்ளிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? பாசிட்டிவில் வந்து முடிச்சிருக்காங்க. 3% இன்றைக்கி வந்து அப்பா இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 334 புள்ளி பாசிட்டிவ். அடுத்த ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 11,255 அப்படின்ற ரேஞ்சு தான் வந்து நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த 11,255 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 11,434 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஏன்னா இந்த இடையில பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரேஷியோ லெவல் நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 11,255. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11,000 தான் இன்றைக்கி வந்து மேஜராக இருக்கக்கூடிய இனிமேல் நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா டேவோட லோன்றது தான் 10,850. அதுதான் வந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. மேக்ஸிமம் வந்து ஒரு அப்சைட் போகுது அப்படின்னாலே 11,255 மேலே போயிடுச்சுன்னா 11,434 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 11,600 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் ஆக்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அடுத்து ஃபைனலில் சென்செக்ஸ் பார்த்துரும். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மூவிங்கு கரெக்டாக 740 புள்ளிகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க? 1% ஏறி நின்று இருக்குது. இப்போ நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேவோட ஹை கிட்டத்தட்ட வந்து 73,930க்கு மேலே பிடிச்சு அப்படின்னா 74,330 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. கிட்டத்தட்ட 74,000ன்றதே நம்மளுக்கு வந்து ஒரு மேஜராக ரவுண்ட் ஃபிகர். 74,000க்கும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 74,330ன்றது ரெசிஸ்டன்ட் அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 75,000 தான் அடுத்து நம்மளுக்கு ஒரு 700 புள்ளிகள் வந்து அடுத்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக பொறுத்தனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73,580ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதையும் பிரேக் அவுட் பண்ணி வருதுன்னா கீழே 73,130 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாக இருந்தால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும், நம்மளுக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கக்கூடிய நியூஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. நிறைய ஃபேக் சேனலாக இருக்குது, எதுலையும் ஏமாற வேணாம். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் தமிழோட கோர்சஸ் வந்து ஃப்ரீ ஆக்சஸாக வந்து கொடுத்துட்ருக்கோம். லைஃப் டைம் சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரீ கோர்சஸ் வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ கோர்சஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தெரியல பண்ணுறவங்களுக்கு வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காம இருக்கேன். ஸோ அது மூலியமாக நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரீ கோர்சஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ நம்பா.